ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவர் தான் மேட்ச் இல்லையா என்னப்போ அப்படிமீங்க. இல்லைன்னா என்ன, மற்ற டீம் விளையாடுறதுல அவங்க பிளேயர்ஸ் தானே நிறைய இருக்குது விஷயம் பேச. நெருங்கிட்டே இருக்கும் பிளே ஆஃப் கிட்ட. ரைட், நேற்று பாட்னா பைரட்ஸ் பொன்னேரி பல்டன் மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, மேட்ச்சுக்கு பின்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். மேட்ச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், பார்த்துருப்பீங்க. பாட்னா பைரட்ஸ் 37, பொன்னேரி பல்டன் 32 ஸ்கோர் போர்டு. தேவாங் 11, அயான் 9. அவங்க சைடு பார்த்தீங்கன்னா பொன்னேரிக்கு வந்து நம்ம அபினேஷ் நடராஜன் 7, பங்கஜ் மொய்தே 5, ஆகாஷ் ஷிண்டே 6. இதுதான் ரிசல்ட். ஒரு பக்கம் இருக்கட்டும். மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பாட்னாவோட கோச்சும் நம்ம புனேரி பல்தனோட கோச் 2 பேரும் வந்திருந்தாங்க. என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம். புனேரி பல்தன்லேருந்தே வரேன் நான். நம்ம அஜய் தாக்கூர் இருக்கார் இல்லையா, ரைட். அஜய் தாக்கூர்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் அஜய், அண்ட் போன மேட்ச் உங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாடிச்சு. ஸோ இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, அண்ட் தாக்கூர் குஷ் கே அப்படின்னாரு. டாக்கூர் குஷ்னா ஷோலேன்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது. அதில் சஞ்சீவ் குமார் டாக்கூர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது 40 வருஷம் முன்னாடி. டாக்கூர் பல்தாவ் டாக்கூர் அப்படின்னு அந்த இது செல்லமாக கேட்டார். டாக்கூர் குஷ் கேன்னு. டாக்கூர் தான் பௌத் குஷ்னாரு. அதான் நான் டாக்கூர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். டீம் நல்லா விளையாடும் போது பிளேயர்ஸோட ஜாஸ்தி கோச் தான் ஹாப்பியாக இருப்பாங்க. கோச் இஸ் ஜாதா खुश होता है जब जीतता है टीमना. டீம் ஜெயிக்கும் போது கோச் வில் ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி. அண்ட் நான் என்னென்ன பிளான் பண்ணனோ, என்னென்ன கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாரோ அந்த பசங்க அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கும் அதே தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு மேட்ச்சுக்கு முன்னாடி சொன்னார். ரைட், இப்போ மேட்ச்சுக்கு பின்னாடி வரும். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்கன்ட்டுன்னு. ஆகாஷ், இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறேன், என்ன டெல்மி கேஸ் அவுட்ஸா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா தான் விளையாண்டாங்க, ரைடர் தான் ஃபெயில் ஆகிட்டாங்க, ரைடர் தான் அவ்வளோ பாயிண்ட்ஸ் வரல. அண்ட் டிஃபென்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்லி விளையாண்டாங்கன்னு இங்கிலீஷில் அவர் சொன்னார். ரொம்ப பிரமாதமாக விளையாண்டாங்க. பட் ஈக்குவலாக ரைடரும் பாயிண்ட் கொண்டு வரணும் இல்லையா, பாயிண்ட் கொண்டு வரதுனால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்ட்டாரு. ரைட், நம்ம அஜய் தாக்கூர்கிட்ட வருவோம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன கேட்டாங்கன்னு. அதான், அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கேள்வியே தான், எங்கே தோற்றிங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னும் போது, ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் நாங்கள் தோற்றோம், ரொம்ப அவசரப்பட்டுட்டோம், 5 நிமிஷத்தில் தான் மேட்ச் தோற்ற மாதிரி எனக்கு தெரியுது. ரைட்டு கவர் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாங்க. அண்ட் 2 பாயிண்ட் அங்கே போனது இல்லாமல் கவர் 2 கவருமே அவுட் ஆகிட்டாங்க டக்கு டக்கு டக்குன்னு. அதுதான் பேக் போன் ஆஃப் அ டீம், கவர் தான் அது. உங்கள் பேக் போன் உடையும் போது ரொம்ப கம்பேக் கொடுக்கணும். அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பசங்க. பட் டீம் ரொம்ப நல்லா தான் விளையாண்டாங்க. அந்த 2 டிஃபெண்டர் அவுட் ஆனது தான் செட் பேக் ஆகிடுச்சு, பேக் ஃபுட்டில் போயிட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், இன்றைக்கி மேட்ச்சில் வெரி இம்பார்ட்டன்ட் புனேரி பல்தனுக்கு, அண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் உங்கள் டிஃபென்ஸ் டிட் நாட் டூ வெல், உங்கள் டிஃபென்ஸ் சரியாக விளையாடல ஆஃப் டைமுக்கு அப்புறம், ஆனால் பார்ட்னர் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னாரு. சொன்னார், ஆமாம், நாங்கள் மெச்சூரிட்டி காட்டவே இல்லை டிஃபென்ஸில் செகண்ட் ஹாஃபில், மெச்சூரிட்டி கம் ஓகேங்க. அதான் மெச்சூர்டாகவே விளையாடல அவங்க செகண்ட் ஹாஃபு. எப்படி எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு ரைடர்ஸும் பாயிண்ட் கொண்டு வரல. அண்ட் டீமோட ட்ரஸ்ட் எல்லாமே அஃபென்ஸ் மேலே தான் இருக்கும். எப்போனா ஒரு டீம் எதிர் டீம் லீடு எடுக்கும்போது ரைடர்ஸ் தான் நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும். அந்த குஸ்கே பாயிண்ட் லேத்தான, ஏன்னா லீடை வந்து நீங்கள் காம்பன்சேட் பண்ணால் ரைடர் தான் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும். டீம் ட்ரஸ்ட் இருந்தது, ரைடரை கொண்டு வர முடியல அந்த பாயிண்ட்டு. அதுவும் இல்லாமல் 2 கவரும் எங்களுக்கு அவுட் ஆனதுக்கப்புறம் ரிவைவ் பண்ணவே முடியல அவங்கள. ரிவைவ் பண்ணிருந்து யாராவது ஒருத்தர் உள்ளே வந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ரிவைவ் பண்ணவே ரொம்ப லேட் ஆச்சு. அண்ட் நாங்கள் தோற்றதுக்கு காரணமே அந்த கவர் கெட்டிங் அவுட்டு தான். அண்ட் அதனால தான் பேக் ஃபுட்டு போனோம். செகண்ட் திங் வந்து ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டோம். அப்புறம் எங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பிளேயர்ஸ் மேலே தான் இருந்தது. ஏன்னா அவங்களோட அஃபென்ஸ் இஸ் வெரி குட். பாட்னா பைரட்ஸோட அஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப குட், எங்களோட டிஃபென்ஸ் வெரி குட். அதான் நான் பசங்கிட்ட சொன்னேன். எங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா தான் விளையாண்டாங்க, எக்ஸப்ட் அந்த நம்ம முதல்ல சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் அவசரப்பட்டது தான். ஆப்போனன்ட் லீடு எடுக்கும்போது நம்ம ரைடர் தான் நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும், அது எடுக்க முடியல. அண்ட் பாட்னா இவ்வளோக்கும் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கு. பட் சான்ஸ்னால் அதாவது நிறைய வாட்டி எங்களுக்கு சான்ஸ் இருந்தது கம்பேக் கொடுக்க, பட் அது யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. 5 or 6 times we had chance to come back. 5லேருந்து 6 வாட்டி நாங்கள் பவுன்ஸ் பேக் பண்ணியிருந்துருக்கலாம், அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் தான் ரீசன் நாங்கள் தோற்றதுக்கு. நெவர்தலெஸ் வாட் டு டூ, கேம் ஹஸ் டு மூவ் ஆன் அப்படின்னாரு. சரி, பிளே ஆஃபுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் சான்ஸ் இருக்குது, என்ன தெலுங்கு மேட்ச்லாம் இருக்குது, என்ன பண்ண போகிறீங்கன்னாரு. பிளே ஆஃப்க்கு நாங்கள் போகிறோமோ இல்லையோ ஃபேன்ஸ்க்காக நாங்கள் விளையாடி ஆகணும். ஃபேன்ஸோட ஹாப்பினஸ் இஸ் எங்களுக்கு மஸ்ட்டு. ஜெயிச்சா தான் ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஃபேன்ஸ்க்காகவானும் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சாகணும். பிளே ஆஃப் வரபடி வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு முடிச்சிட்டார். இதுதான் பொன்னேரி பல்தன். இதோட நெக்ஸ்ட் வருது பாட்னா பைரட்ஸ். இதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்களோட கருத்து எதுவாக சொல்லுங்கள். பொருள் பத்திரத்துக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.